இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியா இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு நீ போய்கிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி நம்ம பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் போய் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்வால்வ் ஆகுவோம்ல. அது மட்டும் வேணாம்ல. இன்றைக்கி எத்தனை பேர் தான் பண்ணிகிட்ருக்கோம்ல. யாரை பற்றி நம்ம பேசலாம், யாரை பற்றி நம்ம இது பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல. நம்மளை பற்றி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம எங்கேயோ இருந்திருப்போமா இல்லையா? இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் யோசிக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம்லாம் இருக்குது, நிறைய இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் அங்கங்கே இருக்குது. ஆனால் அது நம்ம அதை தேடி போகிறதில்ல. என்ன இருக்குது, எது இருக்குது, நோண்டி இது பண்ணிடலான்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ யாரையும் பார்க்காத, யாரையும் நீ புறம் பேசாத, உன்னை நீ பார். உன் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதுக்காக நீ ஓடிக்கிட்டே இரு. நீ உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பிறரையும் நீ மகிழ்வித்து பார்க்கணும்ல. அடுத்தவனை சந்தோஷப்படுத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க சந்தோஷம் வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அழகான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றார். என்ன அந்த பொக்கிஷம் அப்படின்னா என்னவா இருக்கும்? அழகான பொக்கிஷம் அப்படின்னும் போது ஆண்டோடைய வார்த்தை. அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம்ல. அது தினந்தோறும் வாசிக்கின்ற பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறது, எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாள் எப்படிங்க போச்சு உங்கள்கிட்ட கேட்ட என்ன சொல்லுவீங்க? பிரதர் எப்பவும் போல தான், காலையிலேருந்து உழைச்சி ராத்திரி எப்படா வரும்னு சொல்லி காத்துட்டு இருந்து தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னடா இது அப்படின்னு சொல்லி வெறுப்போடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஞானத்தை கொடுக்க போகின்றார், உடல் வலிமையை கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். என்ன அப்படின்னா, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவை ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஞானத்தை, நல்ல ஒரு வலிமையை எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனை எப்படி பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். நல்ல விஷயங்கள் நோக்கி ஓடிட்டு இருக்குமா, இல்லை தவறான பாதை நோக்கி ஓடிட்டு இருக்குமா? நீங்களும் இயேசுவின் பிள்ளையாக மாறலாம். உலகம் ஞானம் எங்கிருக்கின்றது என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எங்கே நல்லா அறிவு இருக்குது, எங்கே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதை நோக்கி ஓடிட்டு இருக்கணுமா? இல்லை, எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த பக்கம் இருக்குப்பா. ரெண்டு வே இருக்குது. ஒரு வே என்ன அப்படின்னா நல்ல பாதை நோக்கி போகிறவே, இன்னொரு வே என்ன அப்படின்னா தவறுகள் நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, என்ன கவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல உடல் வலிமையை தரப்போகின்றார், நல்ல ஞானத்தை கொடுக்க போகின்றார். உலகம் ஞானம் எங்கே இருக்கின்றது என்று நீங்கள் தேடிட்டு போய்கிட்டே இருங்க. அந்த வழி நோக்கி போகின்ற பொழுது நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுப்பீங்க வாழ்க்கையில். ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே, என்னடா இது இப்படிலாம் பேசி ஒருத்தவங்க நோவு கடிச்சிட்டுன்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுட்டு மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை நீங்கள் தொடங்குங்க. உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பலவீனமாகவும் களைப்பாகவும் உணரும் போது நீர் எங்களுக்கு பலனாக இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே. தாவீது தன் வாழ்வில் இருளான தருணங்களில் செய்ததைப் போல நானும் உம்மை முழுமையாக நம்புவதற்கு எங்களுக்கு போதித்தரல வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசப்பா, இருள் எங்களை விட்டு விலக வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. வாழ்வில் இக்கட்டான தருணங்களை நாங்கள் உணரும் தருணத்தில் உம்முடைய வல்லமையின் மேல் திட நம்பிக்கை கொண்டு நாங்கள் எதிர்கொள்வதற்கு எங்களை பலப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசப்பா, நாங்கள் தோர்த்து போய் உட்கார்ந்தாலும் சரி, மனம் நொந்து போனாலும் சரி, நீர் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை வழங்கி எங்கள் நல் வழி நடத்துவீர் என்று நம்புகிறேன். எஸ்ப்பா, நல்ல ஆலோசகராக இருங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உணரும் தருணத்தில், மனம் உடஞ்சி தருணத்தில் நீங்கள் எங்களுக்கு ஆறுதலாக இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன். எஸ்ப்பா, நீரே எங்களை பலப்படுத்துவீர் நம்புகிற ஆண்டவரே. உம்முடைய அற்புதங்களை செய்து எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுத்துடாதீங்க ராஜா. எல்லோரும் நடக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலை
விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் bless யூ ஆல்.